நடிகர் விஷால் தனக்கு இன்னும் 4 மாசத்துல திருமணம் நடக்க போது நான் 1 வருஷமா ஒருத்தவங்கள காதலிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் விஷாலை காதலிக்கிறவங்க யாரு அப்படிங்கிற கேள்வி சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில் நடிகை ஒருத்தவங்களை தான் விஷால் காதலிக்கிறதாகவும் இவங்க 2 பேருக்குமே சீக்கிரமே திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற தகவலுமே இப்போ வெளியாகி இருக்குது. அந்த வகையில் நடிகர் விஷாலுக்கு சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி திரைப்பட ப்ரமோஷன்ல கலந்துக்கும் போது கை கால் நடுக்கம் இருக்கிறத பார்த்து பலருமே பதறி போயிட்டாங்க. அந்த விஷயத்தை வச்சு பெரிய பூதாகரமான பிரச்சனை ஆக்கிட்டாங்க. விஷாலுக்கு அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது, அவங்க நிலைமை இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு, இனி அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் கதை கட்டிவிட்டாங்க. ஆனா ஒரே வாரத்துல விஷால் பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் கூத்தாண்டவர் கோயிலில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் விஷால் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. கூத்தாண்டவர் கோயிலில் நடந்த நிகழ்ச்சியில் விஷாலுக்கு திடீர்னு உடல்நிலை குறை ஏற்பட்டு மயக்கம் வந்துருச்சு. அதுவுமே பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில் விஷால் கலந்துருந்தாங்க. அப்போது தனக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்க போது நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிச்ச உடனே என்னோட திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தாலும் இப்போ நடிகர் சங்க கட்டிடம் திறப்பு விழாவுக்கு அடுத்த நாளே என்னோட திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஷால் பேசும்போது நான் 1 வருஷமா ஒருத்தவங்களை காதலிச்சு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால யார் அவங்க அப்படிங்கிற கேள்வி சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது. அதாவது விஷாலுக்கும் நடிகை ஷாய் தன்சிகாவுக்கும் திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. தன்சிகா பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுலயும் பேராண்மை, பரதேசி உட்பட பல படங்கள் நடிச்சிருக்காங்க. காலா படத்துல நடிகர் ரஜினிகாந்த் மகளா இவங்க நடிச்சிருக்காங்க. தன்சிகா தன்னோட தனித்துவமான கேரக்டர் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு படத்திலையுமே அவங்களோட கேரக்டர் கெத்தா தான் இருக்கும். விஷால் மற்றும் தன்சிகா இவங்க 2 பேருக்குமே ஜோடி பொருத்தம் அருமையா இருந்தாலும் இது உண்மையான செய்தியா இல்ல இதுவும் சர்ச்சையா அப்படிங்கிறது பலரோட கேள்விக்குறியாவும் இருக்குது. காதல் பத்தி தன்சிகா மற்றும் விஷால் இவங்க 2 பேருமே எந்தவித அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வெளியிடவே இல்லை. ஏற்கனவே விஷால் அந்த நடிகை காதலிக்கிறாங்க, இந்த நடிகை காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வதந்திகள் பரவுச்சு. அதே மாதிரி இதுவும் கட்டுக்கதையா இல்லை உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சீக்கிரமா விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.